மறுபடியும் சொல்றேன், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன? ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம. மணிப்பூர் மாநிலத்தில் கலவரத்தால் உயிரிழந்தவர்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயானால ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல. அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. இவர் மணிப்பூர் பாலிடிக்ஸை பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். சென்னையில மைய பகுதியில ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூர்ல ஏர் ஷோ நடத்துறாங்க. போய் பார்த்து சொல்லுங்க. பெங்களூர்ல போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூர்ல எப்படி ஏரோ ஷோ நடத்துறாங்கன்னு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது. ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது அப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா நடத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ள நடக்குது. ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது. அது வேற. அதனால இங்க நடத்துவதற்கு இது இல்ல. மணிப்பூர் நடந்ததை பத்தி பேசுறார். மணிப்பூர்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. மறுபடியும் சொல்றேன், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன? ஹைகோர்ட் ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கறாங்க. 2 சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்கும்? இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பிரசிடென்ட்ஸ் ரூல். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியா பார்க்காம இந்தியால இது நடக்குது, அது நடக்குது, கும்பமேளால இது நடந்தது, மணிப்பூர் இது நடந்தது சொல்றார். உள்ளூர்ல, சொந்த ஊர்ல, சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டாரு? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.